ஹலோ மக்களே, வெல்கம் டு MTV. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் செய்கிறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக. அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா இலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு தான். இதில் நான் சிக்கனோட கால், ஈரல் எல்லாமே கலந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் 5-6 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 20% வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா இலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 கிளாஸ் வாட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு வச்சுருங்க. மூடி 3-5 விசில் வர விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்திருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் நிறையா ஊற்றிடுங்க. அப்படின்னா தான் அந்த லாஸ்ட்டாக அந்த எண்ணெய் மிதந்து நிற்கிது இல்லையா, அந்த மாதிரி வரும். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வராது. அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு ஒயிட் ரைஸோட, பாஸ்மதி ஒயிட் ரைஸோட நான் அதை சர்வ் பண்ணுறேன். இது நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை, நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு மினி2 vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி vlogs அண்ட் குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். டாடா.